உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நம்ம குடும்பத்துக்கு ஏத்த ரொம்ப அழகான மருமகளை தான் நீ கூட்டிட்டு வந்திருக்க. சாரிமா, அது பழகி போயிடுச்சா? தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா இருங்க நீங்க. தேங்க்யூ. ஓ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இவ்வளவு விரும்புறீங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் யாரு? அத நான் சொல்றேன். ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிற உண்மையான காரணத்தை நான் சொல்றேன். அண்ணி, நீ சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? நீ எனக்கு வாக்கு கொடுத்திருக்க. நீ உன்னோட புள்ள மோகன என் பொண்ணு தாமினிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. அதுக்குள்ள அது எல்லாத்தையும் மறந்துட்டியா? சின்ன வயசுல இருந்தே என் பொண்ணு உன் பையன் மோகனை தான் கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கா. அத்தை, அத்தை, உங்க கோபம் ரொம்ப நியாயமானதான். உங்க மனசு எவ்வளவு வருத்தப்படுதுன்னு எனக்கு புரியுது. ஆனா தாமினி சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஃப்ரெண்டு. அண்ட் என்னைக்குமே அவ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் இருப்பா. ஆனா எனக்கு அவ மேல காதல் இல்லையே அத்தை. I'm sorry. நீ காதலிச்சுதான் ஆகணும். மோகன், அண்ணி என்ன பண்றீங்க? உங்க அம்மா எனக்கு வாக்கு கொடுத்திருக்கா. நான் என் பொண்ணோட மனசு உடைக்க விரும்பல. கொடுத்த வாக்க மீற பாக்குறியா? தெரியுமா உனக்கு கொடுத்த வாக்க மீறது எவ்வளவு பெரிய பாவம்னு? ஆனா அத்தை, அது நான் துளசி தானே அத்தை காதலிக்கிறேன். நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது என் பொண்ணு தாமினியோட மட்டும்தான். அதையும் மீறி நீ இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டீனா இந்த 5 அடி சூனியக்காரிய நான் இங்கேயே கொண்டு போட்டுருவேன். அண்ணி, என்ன பண்றீங்க நீங்க? அத்தை, அண்ணி, நீங்க துளசி எதுவும் சொல்லாதீங்க. தாமினி, அம்மா, மோகன் யார கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணிக்க கூடாதுன்னு முடிவெடுக்கிற உரிமை வெறும் மோகனுக்கு தான் இருக்கு. மோகனோட சந்தோஷத்தை விட எனக்கு வேற எதுவும் பெருசு கிடையாதுமா. ஒருவேளை மோகனோட சந்தோஷம் துளசி மட்டும் தானா? அவங்க 2 பேருக்கு மட்டும்தானம்மா கல்யாணம் நடக்கணும். அட என்ன துளசி, நான் தான் சீக்கிரம் வர சொன்னல ஆபீஸ்ல இருந்து. மூவி டிக்கெட்ஸ்லாம் வாங்கி வச்சிருந்தேனா? ஆனா நீ மொத்த பணமும் வேஸ்டா போச்சு. போ, உன்னோட ஃபேவரட் சீட்ஸை கேட்டு வாங்கின கார்னர் சீட்ஸ். உனக்கு எப்பவுமே ரொமான்ஸ் மட்டும் தான் தோணும். வேற என்ன வேணும்? உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு ஆபீஸ்ல அந்த தாமினி என்ன பண்ணா? பண்ணா? அந்த தாமினிய நீ என் கூட இருக்கும்போது நான் வேற யாரையும் நினைக்கவே மாட்டேன், சத்தியமா. இன்ஃபேக்ட் நீ என் கூட இருக்கும்போது என்னோட மனசு இருக்குல்ல, துடிக்கவே துடிக்காது, துள்ளி குதிக்கும். சும்மா ஏய் நில்லு.
இங்க பாரு, டிக்கெட்ஸ் எப்படி வேஸ்ட் ஆயிடுச்சு, அதுக்கு யார் நஷ்ட ஈடு கொடுக்கறது? நஷ்ட ஈடா? படம் போனா போது, கார்னர் சீட்டோட பிரீமியம் அனுபவிக்கலாம்ல. அதை நான் பேஸ் பண்ண மாட்டேன். ஏய் மோகன், யாராவது வந்துட போறாங்க. வந்தா வரட்டும். அம்மா, ஆனா அந்த தாமினி, அவ எப்பவும் ஒரு கெட்ட நிழல் மாதிரி எங்களை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தா. இப்ப நீ யாரை தேடுற? மோகன், இப்ப நான் இந்த இடத்துல தாமினிய பார்த்தேன். அவ நம்மளே பார்த்துட்டு இருந்தா. ஓய், உன்னோட அப்சஷன் ஏன் மேல இருக்கணும், தாமினி மேல இல்ல. சும்மா விளையாடாத மோகன். இங்க பாரு, காம் டவுன் துளசி, காம் டவுன். இந்த இடத்துல யாரும் இல்ல. there is no one. நீ தாமினி சந்தேகப்பட்டதை நிறுத்து. நீ நாள் முழுக்க அவளை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். கமான், ஷீ இஸ் ஹார்ம்லெஸ். அவ மேல சந்தேகப்படுறது முதல்ல நிறுத்து, ஓகே? நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல. ஆனா மோகன், எனக்கு உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? முழுசா நம்புறேன். நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அண்ட் என் மனசுல உன்னை தவிர வேற யாரோட நினைப்பும் வராது. நிஜமா? ஐ ப்ராமிஸ் யூ. ஓய், கம் ஆன். மோகன், நீயும் துளசியும் ஒன்னா இருக்கிறத நான் தினமும் பாப்பேன். அப்ப எனக்குள்ள ஒரு பயங்கர நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த தாமினி நல்லவ இல்லைன்னு எத்தனை தடவை உன்கிட்ட சொல்றதுக்கு நான் முயற்சி பண்ணிருக்கேன் மோகன். ஆனா நீ என் பேச்ச ஒரு தடவை கூட கேட்கல. உன்னோட பார்வையில அவ எப்பவும் ஒரு நல்ல பொண்ணாதான் தெரிஞ்சிருக்கா. தாமினி அக்கா எப்பவும் அவங்களே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்கன்னு துளசி அக்காக்கு தோணி இருக்குன்னா அது உண்மையா தான் இருந்திருக்கணும். இப்ப எனக்கும் புரிஞ்சு போச்சு அவங்களுக்கு ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்கறது எவ்வளவு பிடிக்கும்னு. ஏன்னே தெரியல, ஆனா துளசிக்கு எப்ப பார்த்தாலும் தாமினி எனக்கும் துளசிக்கும் நடுவுல விரிசலை ஏற்படுத்த முயற்சி பண்றான்னு நினைச்சா. துளசி அக்கா நினைச்சதுல தப்பே கிடையாதே. அப்ப தாமினி அக்கா துளசி அக்கா கிட்ட இருந்து உங்களை பறிக்க நினைச்சாங்க. இப்ப என் கிட்ட இருந்து உங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா நீங்க அன்னைக்கும் புரிஞ்சுக்கல, இப்போவும் உங்களால புரிஞ்சுக்க முடியல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.